அகிம்சை 9. இரவு உணவு நேரம் வரவும் பார்வதியாரோ வேலைக்கார பெண்மணியிடம் தயாரான அனைத்து உணவு வகைகளையும் உணவு மேஜையின் மீது அடுக்கி வைக்க சொன்னவர் தன் கணவனையும் அழைத்து வந்தார். இருவரும் நாற்காலியில் வந்த அமர தேவும் அவர்களுடன் இணைந்து கொண்டான். தேஜு தன் தாயிடம் சரியாக பேசாமல் போய்விட்டால் எங்கு தன் அன்னை வருத்தப்படுவாரோ என்று எண்ணியவன், மாம், அவ கொஞ்சம் இன்ட்ரோவர்ட், யார்கிட்டயும் அவ்வளவு சீக்கிரம் பேச மாட்டா. அதனால அவ பேசலன்னா தப்பா நினைக்காதீங்க என்றதும், நான் ஏன்பா தப்பா நினைக்க போறேன், எனக்கு புரியுது, அவ கொஞ்சம் டைம் எடுத்துக்கட்டும் என்றார் அவன் அன்னை. அப்புறம் அவளுக்கு அப்பா அம்மா சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்ல, ஆசிரமத்துல வளர்ந்த பொண்ணு. அதனால அவகிட்ட அவ ஃபேமிலி பத்தி ஏதும் கேட்க வேண்டாம், வருத்தப்படுவா என்றதும் பெற்றவர்களுக்கு சற்று அதிர்ச்சிதான். இருந்தாலும் அவன் தந்தை ஆதித்யனோ, நாங்க எதுவும் கேட்கல தேவ், இப்போ அவ நம்ம குடும்பத்துல ஒருத்தி என்றதும் தான் தேவ் மனதில் நிம்மதி பரவியது. அதே நேரம் அவன் கூறியதைப் போலவே சிரித்த முகத்துடன் படியிறங்கி வந்தாள் தேஜஸ்வினி. இங்கு வந்ததிலிருந்து அவளது அழுகை, கோபம், வெறுப்பு இதை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தவனுக்கு அவளது பொய்யான சிரிப்பும் மனதிற்கு இதத்தையே தந்தது. அவள் அழகான புன்னகையைக் கண்டவன் இமைகள் இமைக்க மறுத்தன. தேஜுவை பார்த்ததும் பார்வதி அம்மாவிற்கும் மிகவும் பிடித்து போனது. பார்வதியாரோ, வாம்மா, இப்படி வந்து தேவ் பக்கத்துல உட்காரு, உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, நான் எடுத்து வைக்கிறேன் என உணவுத்தட்டை அவள் முன்பு வைத்தவாறே அவர் கூற, இருக்கட்டும் மேம், நான் எடுத்து வச்சுக்கிறேன் என்றவளை போலியாக முறைத்தவர், அது என்ன மேம், அத்தைன்னு கூப்பிடு என்றதும் சற்றே தயங்கியவாறே, சரிங்க அத்தை என்றாள். உனக்காக யாரும் இல்லைன்னு நினைக்காத, நாங்க இருக்கோம்மா, இனி இதுதான் உன் குடும்பம், என்ன நீ உன் சொந்த அம்மாவாவே நினைச்சுக்கோ என்றார். தேஜுவிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. வாழ்க்கையின் தொடக்கத்தில் இருந்தே மித்ராவும் இவளும் தனித்தே வாழ்ந்து பழகியவர்கள். மித்ராவை தவிர யாரிடமும் நெருங்கி பழகாதவள். அன்புக்கு ஏங்கி நின்றாலும் அதை மற்றவர்களிடம் காட்டிக்கொள்ள மாட்டாள். தைரியமான பெண்ணாகவே தன்னை வெளிப்படுத்திக் கொள்வாள். தற்போது தன்னை அம்மாவென நினைத்துக்கொள் என்று அவர் கூறியதும் அவளுக்கு சொல்லுண்ணா உணர்வு ஏற்பட்டது. இனிமே இது உன் வீடு, உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய்யலாம், எதுக்கும் தயங்காத என்றவரிடம், நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா ஆன்ட்டி என்றாள். தாராளமா, ஆனா அத்தேன்னு கூப்பிடலாமே என மீண்டும் நினைவுபடுத்த, சரிங்க அத்த, நான் ஒரு பொட்டிக் வச்சு நடத்துறேன், நிறைய கஸ்டமர்ஸ் வெயிட் பண்றாங்க, நாளைக்கு நான் அங்க போலாமா என்றதும் பார்வதி அம்மாவிற்கு ஆச்சரியம்தான். யாரும் இல்லாமல் தனி ஒருவளாக வளர்ந்த போதிலும் தனக்கென ஒரு தொழிலை உருவாக்கி அதை நன்முறையில் நடத்தி வரும் தன் மருமகளின் திறமையை மெச்சிக்கொண்டார். தேவின் தந்தைக்கும் அதே எண்ணம்தான். தாராளமா நீ போகலாமா, ஒரு பொண்ணு தனித்து செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம்தான். நம்ம கிட்ட எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும் நீ உன்னுடைய தொழில தொடர்ந்து நடத்துறேன்னு சொன்னது எனக்கு பெருமையாதாம்மா இருக்கு என உணர்ந்து கூறினார் ஆதித்யன். ஆனால் தேவ் மனதிலோ, அடி பாவி, இதுக்குத்தான் நல்ல பிள்ளை மாதிரி வந்தியா, கேடி தாண்டி நீ, என்னவோ பிளான் பண்றா என நினைத்த தேவிற்கு இதழில் மெல்லிய புன்னகை இலையோடியது. அவள் அமைதியாக சாப்பிட்டு முடிக்கவும், மகன் சொன்னதைப் போல அவள் தங்களுக்குள் ஒருத்தியாக பழக கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படும் என்று உணர்ந்தவர், சரி தேஜு, நீ இப்ப போய் தூங்கி ரெஸ்ட் எடு, நாளையிலிருந்து நீ உன் வேலையை தொடர்ந்து பார்க்கலாம் என்றதும், சரிங்க அத்த என கூறிவிட்டு அறையை நோக்கி சென்றாள். அறையின் உள்ளே நுழைந்தவளுக்கு இந்த வீட்டை விட்டு வெளியில் செல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததை நினைத்து மகிழ்ச்சியே. மித்ராவை காப்பாற்ற ஏதேனும் வழி கிடைக்கும் என்று நம்பினாள். ஆனால் யாரிடம் உதவி கேட்பது, எப்படி அவளை கண்டுபிடிப்பது என்ற தீவிர சிந்தனையில் அவள் இருக்க, தேவ் உள்ளே வந்தது கூட அறியாமல் சிந்தனையில் இருக்கும் தன் மனையாளை ஒற்று நோக்கியவன், நீ என்னதான் திட்டம் போட்டாலும் மித்ராவை கண்டுபிடிக்க முடியாது. நீ வெளியில போகணும், வேலை பார்க்கணும்னா நான் எதுவும் சொல்ல போறது இல்ல, ஆனா ஒழுங்கா நீ வீட்டுக்கு வந்துடணும், புரிஞ்சுதா என்றதும் முனுக்கென்று கோபம் எட்டி பார்த்தது தேஜுவிற்கு. உங்களுக்கு இப்ப என்னதான் வேணும், என்ன செஞ்சா என்னை இங்கிருந்து மொத்தமா அனுப்பி விடுவீங்க, நீ என் பொண்டாட்டி, நான் ஏண்டி உன்னை இங்கிருந்து அனுப்பணும் என்றான் தேவ். கௌதம் என்ன ரொம்ப லவ் பண்ணினாரு, எனக்கும் அவரை பிடிச்சிருந்தது, இது எதுவுமே தெரியாம
நீங்க எதுக்காக எங்க வாழ்க்கைக்குள்ள வந்தீங்க? கௌதம் என்றதும் சுர் என்று கோபம் வந்தது தேவிற்கு. எல்லாம் உங்க சுயநலம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா யார பத்தியும் கவலைப்படாம உங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கலாமா? பணக்காரங்கன்னா என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைப்பா? என்றாள் ஆக்ரோஷமான குரலில். அவன் உன்னை உண்மையா லவ் பண்ணினானா என்ற கேள்வியில் ஏதோ ஒளிந்திருக்க, ஆனால் அதை உணர்ந்தவள், லவ் பண்ணாமலா கல்யாணம் வரைக்கும் எல்லாமே ரெடி பண்ணினாரு? உங்களால இப்ப நான் அவருக்கு துரோகம் செஞ்ச மாதிரி ஆகிடுச்சு என்று கூறியவள் கன்னத்தை இறுக பற்றியவன், இன்னொரு முறை அவன் பெயர் கூட உன்னோட வாயிலிருந்து வரக்கூடாது. அவன் மேல உனக்கு வந்தது காதல் இல்ல. நீ பாசத்துக்காக ஏங்கி நின்னப்போ அவன் வந்து பேசினதும் உனக்கு ஒரு ஆதரவு கிடைச்சதா நினைச்சு அவனை ஏத்துக்கிட்ட. அத லவ்வுன்னு நீயே தப்பா புரிஞ்சுக்காத. இன்னொரு முறை அவனோட பேரு உன் வாயில வந்தது, அவன் உயிரோட இருக்க மாட்டான். அப்புறம் இன்னொரு விஷயம், உன்னோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்துதான் விலகி நிக்கிறேன். இன்னொரு முறை ஏடா கூடமா ஏதாவது பேசுன இந்த வாய்க்கு தண்டனை கிடைக்கும் என அவள் இதழ்களையே தாபத்துடன் பார்த்தவன் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு அவளை தள்ளிவிட்டு விலகிப் போனான். அவன் கூறியதன் பொருளை உணர்ந்தவள் அதற்கு மேல் ஒரு வார்த்தையும் பேசாது பட்டென மெத்தையில் சரிந்து போர்வையை எடுத்து தலை முதல் கால் வரை இழுத்து போர்த்தி கொண்டு படுத்துவிட்டாள். அதே தருணம் இங்கு மித்ராவோ டிவியில் ஓடிக்கொண்டிருந்த மாமதுர அன்னக்கொடி வாமதனி அன்னேரெடி என்னும் பாடலை போட்டு பாடிக்கொண்டே மிக தீவிரமாக ஆடிக்கொண்டிருந்தாள். இதை பார்த்த ஆரவ் கெக்கபுக்கவென வயிற்றை பிடித்துக்கொண்டு விழுந்து விழுந்து சிரித்து விட்டான். இதை கண்ட மித்ராவோ அவன் தன்னை நக்கல் செய்து சிரிப்பதை பொறுத்து கொள்ள முடியாமல் அவன் கழுத்தை பின்னிருந்து கட்டிக்கொண்டு முதுகில் ஏறி கீழே தள்ளிவிட்டவள் முகத்திலேயே 2 குத்துகளையும் விட்டாள். விடுடி விடுடி என கத்தியவாறே சிரித்துக் கொண்டிருந்தான் ஆரவ். இதுவரை மித்ரா போன்ற ஒரு பெண்ணை அவன் வாழ்வில் சந்தித்ததே இல்லை. குறும்புத்தனமாக எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாமல் பேசும் பெண்ணை கொஞ்சம் பிடிக்கத்தான் செய்தது ஆரவிற்கு. பார்வதியும் ஆதித்யனும் மும்பையிலிருந்து சென்னைக்கு அவனது வீட்டிற்கு வந்த விடயம் தெரிந்ததும் கிளம்ப நினைத்தவன் இன்னும் எவளுடனே இருக்கிறான். ஒரு வழியாக அவளிடம் இருந்து விடைபெற்று நாளை வருவதாக கூறிவிட்டு சென்றவனுக்கு தனது காரில் வீடு நோக்கி பயணப்படும் போது ஏதோ ஒன்றை இழந்தது போலவே உணர்ந்தான். மனதில் ஒரு வெறுமை ஆட்கொண்டது. தன் மார்பினை தடவி கொடுத்தபடி சென்றவனுக்கு தான் மித்ராவை பிரிந்துதான் வாடுகிறோம் என்பது மட்டும் உணர முடியாமல் போனது. இங்கு மித்ராவோ இவ்வளவு நேரம் இருந்த கலகலப்பு ஏதுமின்றி தனிமையில் இருப்பதாக உணர்ந்தாள். அவளுக்கு ஆரவ் வீட்டில் இல்லை என்றதும் வீடே வெறிச்சோடி போனதாய் தெரிந்தது. சரி, நாளைக்கு தான் வந்துடுவானே என்ற எண்ணத்திலேயே நிம்மதியாக உறங்கி போனாள். இங்கு ஆரவ் வீட்டிற்கு வந்ததும் அண்ணனுக்கு செய்த உதவிக்காக இவனும் 4 வசை சொற்கள் தாய் தந்தையிடம் வாங்கி கொண்டவன் மேலே தன் அறைக்குள் நுழைந்ததும் மீண்டும் தனிமை அவனை சூழ்ந்து கொண்டது. இன்று மித்ராவிடம் விளையாடியது, அடித்து கொண்டது என அனைத்தும் அழகிய நினைவுகளாக அவன் முன்னே தோன்ற இதழில் புன்னகையுடனே அவற்றை சுகித்துக் கொண்டிருந்தவனின் தூக்கம்தான் தொலை தூரமாகி போனது. இம்சை 10. கௌதமை எனக்கும் பிடித்திருந்தது என தேஜு சொன்ன வார்த்தைகளை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. தனக்கு உரிமையானவள் தன்னவள் வேறு ஒருவனை பற்றி பேசுகிறாளே என்ற வேதனையும் அவனை உறங்க விடாமல் செய்திருந்தது. அவள் உறக்கத்தில் ஏதோ உளறுவது போலிருக்க என்ன என்று கூர்மையாக கவனித்து கேட்டவனுக்கு மேலும் மேலும் ஏறியது கொலைவெறி. கௌதம், ஐம் சாரி கௌதம், நான் வேணும்னே எதுவும் பண்ணல கௌதம், கௌதம் என அவள் குரல் மெல்ல மெல்ல ஓய்ந்திருக்க அவனுக்கோ எதையாவது எடுத்து உடைக்கலாமா, இல்லை அந்த கௌதமை இப்போதே போய் கொன்றுவிடலாமா என்று எண்ணியவன் அறையில் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தான். தன் பின்னந்தலையை அழுந்த தேய்த்து கொண்டே இதுக்கெல்லாம் சீக்கிரமே ஒரு முடிவு கற்ற என தன் மூரல்களை நரநரவென கடித்தவன் தண்ணீரை எடுத்து மடமடவென குடித்திருந்தான். எவ்வளவோ முயன்றும் தன்னை சமன் செய்ய முடியாமல் பொத்தென மெத்தையில் விழுந்தவன் கண்களை இறுக மூடியிருந்தான். மூடிய இமைகளுக்குள் கருவெளிகள் அங்கும் இங்கும் உருள பட்டென விழித்து பார்த்தவன் மீது பெண்மயிலாய் படுத்திருந்தாள் தேஜு. தூக்கத்தில் அவளையும் அறியாமல் அவள் கை அவன் வயிற்றை சுற்றி கட்டியிருக்க அவள் முகத்தை அவன் மார்பில் புதைத்து காலை தூக்கி அவன் மேல் போட்டபடியே
சிறு பிள்ளையைப் போல் உறங்கும் அவள் முகபாவனையில் தொலைந்தே போனான் தேவ். முழிச்சிருக்கும்போது என்ன வாய் பேசுற, தூங்கும்போது குழந்தை மாதிரி இருக்கியேடி என்றவன் அவள் கண்ணம் கொஞ்சி முத்தமிட்டான். அவள் இன்னும் நெருங்கி அவனை இறுக அணைத்திருக்க அவனது நிலைதான் திண்டாட்டமாய் போனது. அவள் விரல்களுக்குள் தன் விரல்களை கோர்த்தவன் அவள் பின்னந்தலையில் கை வைத்து தன் நெஞ்சோடு புதைத்து கொண்டான். இதுவரை இருந்த கோபமும் ஆத்திரமும் சூரியனைக் கண்ட பனி போல விலக அவளது அணைப்பில் நிம்மதியாக உறங்கிப் போனான். அடுத்த நாள் காலை பொழுதில் முதலில் விழித்தது தேஜுதான். உறக்கத்திலிருந்து விழித்தவள் கண்களை திறக்காமல் எதை கட்டிக்கொண்டுள்ளோம் என தடவி தடவி பார்க்க அவனோ திரும்பி அவள் புறமாக படுத்து அவளை மேலும் இறுக அணைத்தான். அதில் பட்டென கண் விழித்தவள் ஆ வென அலற அந்த சத்தத்தில் திடுமென எழுந்தவன் பிறகு தூக்க கலக்கத்தில் இப்ப என்ன ஆச்சு, ஏன் இப்படி கத்துற, வா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் என மீண்டும் அவளை அணைக்கப் போனான். மீண்டும் தன் அருகே வந்தவனை தள்ளிவிட்டு எழுந்தவள் பொறுக்கி எதுக்கடா என்ன கட்டிப்பிடிச்ச என அவள் கேட்கவும் எது நானு என அவளை பார்த்து போலியாக முறைத்தான். ஆமா நீதான், பின்ன என்ன நானா என கேட்டவளை பார்த்து இதழுக்குள் புன்முறுவல் வைத்தான். இதை கண்டவளுக்கு மேலும் மேலும் கோபம் பொங்க அவனை பார்த்தவள் அருகில் கிடந்த தலையணையை எடுத்து அவன் முகத்திலேயே விட்டெறிந்தாள். அதை லாவகமாக பிடித்தவனோ மேலும் அவளை பார்த்து நகைக்க அவனை பார்த்து முறைத்தவாறே தன் ஆடைகளை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள். தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு வெளியே வந்தவள் தனது பொட்டிக் செல்ல தயாரானாள். பிறகு அவனை விரல் நீட்டி எச்சரித்துவிட்டு அறையை விட்டு வெளியேறியதும் அவனும் எழுந்து தயாராக ஆரம்பித்தான். கீழே இறங்கி வந்தவளை பார்த்த பார்வதி அம்மாவோ வாமா ரெடியாகிட்டியா, உட்காரு சாப்பிடலாம் என்றவரை பார்த்து இல்ல வேண்டா ஆண்டி என சொல்ல வந்தவள் பாதியிலேயே நிறுத்தி வேண்டா அத்த, நேரமாகிடுச்சு, நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன் என்றாள். அட என்னம்மா, சாப்பிட எவ்வளவு நேரம் ஆகிட போகுது, வந்து உட்காரு என அவள் கைப்பிடித்து இழுத்து வந்து அமர வைத்தவர் உணவையும் பரிமாறினார். தேஜுவின் உள்ளம் நெகிழ்ந்து போனது. பெற்ற அன்னையைப் போல தன்னை கவனிக்கும் அவள் அத்தையின் பாசத்தில் உருகியவள் அவரை அன்பொழுக பார்த்தாள். பின்பு வேகமாக தனது காலை உணவை முடித்துக்கொண்டு அவரிடம் அன்பாக விடைபெற்று வீட்டிலிருந்து வெளியேறினாள். பொட்டிக் வந்ததும் அவளது வேலை ஆட்கள் இருவர் தேஜுவிற்காக காத்திருக்க அவள் வருவதைக் கண்டவர்கள் ஹாப்பி மேரிட் லைஃப் மேம் என வாழ்த்து சொல்ல அதில் கடுப்பானவள் அவர்களுக்கு சிறு தலையசைப்பை மட்டும் பதிலாக கொடுத்துவிட்டு உள்ளே நுழைந்தாள். பிறகு அவர்கள் அவர்களுடைய வேலையை தொடங்கியிருக்க வாடிக்கையாளர்கள் வந்த வண்ணமே இருந்தனர். அப்போது அங்கு ஒரு கரம் அவளது கரத்தை பற்றி தரதரவென இழுத்துக்கொண்டு அவளது அலுவலக அறைக்குள் சென்றது. அத்தனை பேர் முன்னிலையில் அவன் அவ்வாறு செய்தது அவளுக்கு பெரும் சங்கடத்தை உண்டாக்கியது. என்ன பண்றீங்க கௌதம், கஸ்டமர்ஸ் முன்னாடி இப்படித்தான் பிஹேவ் பண்ணுவீங்களா என கேட்டவளை ஓங்கி பலார் என அறைந்திருந்தான் அவன். அதில் ஒரு நிமிடம் தலை சுற்றி கொண்டு வர அருகில் இருந்த மேஜையை இறுக்கி பிடித்தவாறு நின்றிருந்தாள். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்னையவே எதிர்த்து பேசுவ? ஓ, அந்த தேவ்ரியான் இருக்கிற தைரியமா? அவனுக்கு பொண்டாட்டி ஆகிட்டேன்னு அவ்வளவு திமிராடி உனக்கு என்றவனை முறைத்து பார்த்தாள் அவள். அதில் மேலும் வெறியேறியது அவனுக்கு. அவள் கழுத்தை இறுக பற்றியவன் எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையவே அப்படி பாப்ப? உனக்கு அவ்வளவு ஆகிடுச்சா என்றவன் பிடியிலிருந்து விடுபட துடித்தவள் முடியாது போக பிளீஸ் கௌதம் என்ன விடுங்க என்றாள் வழியில் முனகியபடியே. அவள் கழுத்தை விட்டவன் அவளை பின்னோக்கி தள்ளிவிட்டு சொல்லு, ஏன் இப்படி பண்ணின என்றதும் நான் வேணும்னே எதுவும் பண்ணல, இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல கௌதம் என்றாள். அப்போ நீ சொல்றதெல்லாம் உண்மைனா இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல, அவனை நீ டிவோர்ஸ் பண்ணிடு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் என்றவனை விழிகள் விரிய பார்த்தவள் அது எப்படி முடியும் என்றதும் ஓ, அவனை விட்டு வர மனசு இல்லையா? என்னை விட பணக்காரன் கிடைச்சதும் விட்டுட்டு வர முடியலையா? இல்ல உனக்கும் அவனுக்கும் எல்லாம் முடிஞ்சதா என்றதும் அருவருப்பு பார்வையை அவன் மீது வீசினாள். பின்பு நிதானித்து அவ மித்ராவை எங்கேயோ கடத்தி வச்சிருக்கான், அவ எங்க இருக்கா எப்படி இருக்கான்னு எதுவும் தெரியல,
அவளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர்ற வரைக்கும் என்னால வேற எதை பத்தியும் யோசிக்க முடியாது என்றவளை சந்தேக பார்வையோடு நோக்கியவன், சரி, அது உண்மைன்னே வச்சுக்கலாம். நீ ஏன் போலீஸ் ஸ்டேஷன் போகாம இருக்க? அவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க பாத்துக்க போறாங்க என்றதும், புரியாம பேசாதீங்க கௌதம். அவன் ஒன்னும் சாதாரண ஆள் இல்லையே. நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்தேன்னு அவனுக்கு தெரிஞ்சது அவன் என்ன சும்மா விடமாட்டான். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஆனா மித்ராவுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. அவளை ஏதாவது பண்ணிட்டா என்றதும், மித்ரா மித்ரா மித்ரா, எப்ப பார்த்தாலும் மித்ரா தானா? உனக்கு அவளை தவிர வேற யாருமே கண்ணுக்கு தெரிய மாட்டாங்களா? அப்படி என்னடி உனக்கு மித்ரா மேல பாசம்? அவ என்ன உன் கூடையா பிறந்துட்டா என்றதும், எனக்கு இன்னும் யாரும் இல்லாதப்போ சின்ன வயசுல இருந்தே என் கூடவே இருந்தது அவதான். என்னோட கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துலயும் எனக்கு துணையா இருந்தா. நான் பொட்டிக் வைக்க ஆசைப்படுறேன்னு தெரிஞ்சதும் அவ இதுவரைக்கும் சம்பாதிச்ச பணம் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்டா. இதுல பாதி பணம் அவளோடது. அவ கொடுத்தது. பணம் மட்டுமில்ல, எப்போல்லாம் நான் சோர்ந்து போறேனோ அப்போ முதல் ஆளா வந்து நிப்பா. அவளை என்னால விட்டு கொடுக்க முடியாது என்றவளை சலிப்பாக பார்த்தவன், இதோ பாரு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உனக்கு இன்னும் ஒரு வாரம்தான் டைம். அதுக்குள்ள நீ அவளை கண்டுபிடிப்பியோ இல்ல கண்டுபிடிக்க முடியாம போவியோ அது உன் பிரச்சனை. எனக்கு நீ வேணும், அவ்வளவுதான் என்றதும், நான் என்ன சொல்ல வரேன்னா என அவள் ஆரம்பிக்கும் போதே அவள் முன் போதும் என்பது போல் தன் கரத்தை நீட்டியவன், இன்னும் ஒரு வாரம்தான் டைம். நீ வேற ஏதாவது பண்ணி என்ன கலட்டி விடலாம்னு நினைச்ச, அப்புறம் நீ வேற கௌதம பாப்ப என்றவன் சற்றே தன் முகபாவனையை மாற்றியவன் இலகுவான குரலில், அவ உனக்கு வேண்டாம். நீ என்கிட்டயே திரும்ப வந்துடு தேஜு என்றவன் விறுவிறுவென வந்த வழியே வெளியேறிவிட்டான்.